கீழடியில அகழாய்வு பணியை முதலா அறிமுகப்படுத்தியதே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னும் அதோட உண்மையை மறைத்து திமுகவினர் கொக்கரிக்கிறாங்க அப்படின்னு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கீழடி ஆய்வறிக்கை நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுக்கிறது அதிமுகவா தான் இருக்கும் அப்படின்னு திமுக அரசுக்கு கடுமையான பதிலடிய கொடுத்திருக்காங்க. இது குறித்து உதயகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உழைப்பால உயர்ந்து முதல்வராகி தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஆளும் திமுக அரசோட தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லவே முடியாம மிகவும் தரம் தாழ்ந்து சாதிய வன்மத்தோட தனிமனித விமர்சனத்துல திமுக இறங்கி இருப்பது அப்பட்டமான இனம் சார்ந்த கட்சி திமுக அப்படிங்கறது அம்பலப்பட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. சாதி வெறி மற்றும் உருவகேலி தான் திமுக கடைபிடிக்கும் திராவிட கொள்கைகளா அப்படின்னு ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளோட கஷ்டங்களை நல்லா தெரிஞ்சவர். அவரு வயல்வெளியில வியர்வை சிந்தி விவசாயம் செய்தவர் அப்படிங்கறதுல எங்களுக்கு ஒரு பெருமையும் கர்வமும் எப்போதுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. போட்ட சட்டையவே கிழித்து கொண்டு ஐயோ அம்மா அப்படின்ட்டு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் கதறிய காட்சிகளை கார்ட்டூன்ல எல்லாம் வரைஞ்சு காட்ட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதையெல்லாம் தொலைக்காட்சியில நேரடி ஒளிபரப்புல பார்த்து தமிழக மக்கள் கைகொட்டி சிரித்ததை யாரும் மறக்கல அப்படின்னு ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு பணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கடந்த அதிமுக ஆட்சியின் போது 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கி 2018வது வருஷம் பணி தொடங்கி அதே ஆண்டு முடிந்தது அப்படிங்கறதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. மேலும் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்க 12 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்திருக்காரு. இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த திட்டங்களை முன்னிருந்து செயல்படுத்திய தற்போதைய நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு குறிப்பிட்டுள்ள ஆர்.பி. உதயகுமார், கூடுதலான உறுதிப்படுத்துதலுக்காக மத்திய அரசு சில தரவுகளை கேட்டிருக்கு. அதனை கீழடி ஆய்வாளர்கள் கொடுக்கதான் போறாங்க அப்படின்னும் அது ஒப்புதல் ஆகதான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதனை எதிர்க்கிற முதல் குரல் அதிமுகவோட குரலா தான் இருக்கும்னு ஆர்.பி. உதயகுமார் தெள்ளந்தெளிவா உறுதிப்பட சொல்லிட்டாரு.